கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே மினி ரத்னா கம்பெனியான ஹெச்எல்எல் லைஃப் கேர் லிமிட்டெடில் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீமுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ட்ரைனிங்க்கான ரெக்ரூட்மெண்ட். இதில் கிராஜுவேட் ட்ரெயினி, டெக்னிக்கல் ட்ரெயினி, ஃபார்மட் ட்ரெயினி, எஸ்எஸ்எல்சி ட்ரெயினிங்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெலகாவி டிஸ்ட்ரிக்டில் இதற்கான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். சரிங்களா? யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சேல்ரி அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டைஃபண்டு 3 years வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிஸ் அண்டர் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதில் ஃபார்மா ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் B.Pharm மினிமம் 60% முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 11,500 ரூபாய் ஸ்டைஃபன், செகண்ட் இயரில் 13,000 ரூபாய் ஸ்டைஃபன், தேர்ட் இயரில் 15,000 ரூபாய் ஸ்டைஃபன். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், அதாவது கிராஜுவேட் ட்ரெயினியை பொறுத்த வரைக்கும் மினிமம் கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட், 60% மார்க் எடுத்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 10,000 வந்து இதற்கான ஃபஸ்ட் இயர் சேலரி, 11,000 வந்து செகண்ட் இயர் சேலரி, 12,500 வந்து தேர்ட் இயருக்கான ஸ்டைஃபன். டெக்னிக்கல் ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐயில் மினிமம் 60% எடுத்து பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஃபிட்டர், எலக்ட்ரிக்கல், டர்னர், மெக்கானிக்கலில் வேக்கன்சி இருக்குது. 9,500 ரூபாய் ஃபஸ்ட் இயருக்கான சேலரி ஸ்டைஃபன், 10,500 ரூபாய் செகண்ட் இயருக்கான ஸ்டைஃபன், 12,000 ரூபாய் தேர்ட் இயருக்கான ஸ்டைஃபன். எஸ்எஸ்எல்சி ட்ரைனியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கான ஃபஸ்ட் இயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9,000, செகண்ட் இயர் 10,000, தேர்ட் இயர் 11,500. சரிங்களா? குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு பிஇ, பிடெக், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் ஏதாவது ஒன்றுத்தில் முடிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள், 9,000 per month ஸ்டைஃபன். டெக்னிக்கல் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஃபார்மா முடிச்சது இதில் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 8,050 ரூபாய் இதற்கான ஸ்டைஃபன் per month ஃபஸ்ட் இயரில். ஐடிஐ ட்ரேட் அப்ரெண்டிஸை பொறுத்த வரைக்கும் ஐடிஐ, ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன் முடித்த கேண்டிடேட் எலிஜிபிள், 8,050 ரூபாய் இதற்கான ஸ்டைஃபன். செலக்டட் கேண்டிடேட் வந்து ஃபஸ்ட்டு ஹெச்எல்எல்லுடைய லைஃப் கேர் கனகலா டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதாவது பெலகாவி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இனிஷியலாக போஸ்டிங் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இன்பிட்வீனில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், வேக்கன்சி ஏதாவது இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. 3 years வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? ஆல்ரெடி ட்ரைனிங் எடுத்தவங்க இந்த இதுக்கு வந்து ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டிடிஎஸ் ட்ரைனிஸை பொறுத்த வரைக்கும் 35 yearsக்குள்ளே இருக்கணும். அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்லாம் வந்து அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ரைனிஸ் வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆஸ் பர் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஆனால் வந்து இந்த ட்ரைனிங் முடிக்கிறதுனால மட்டும் ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செலெக்ஷன், அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே வந்து அவங்களே தான் வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க கவர்மெண்ட்லேயோ அட்டானமஸ் பாடியிலையோ பிஎஸ்சிலையோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கூடிய கேண்டிடேட் என்ஓசி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மெட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பணும். அதற்கு கூட உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் அனுப்பணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், ஆப்ரேஷன்ஸ் அண்ட் யூனிட் சீஃப், ஹெச்எல்எல் லைஃப் கேர் லிமிடெட், கனகலா 591225 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஹெச்எல்எல் லைஃப் கேருடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இந்த அப்ளிகேஷனில் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட்டுடைய டேட்டு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க.
நேம் எல்லாமே பிளாக் லெட்டரில் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுறது நல்லது. அப்படி தான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனும். ஃபாதர்ஸ் நேமு ஆக்குபேஷன், இல்லைனா வந்து ஹஸ்பண்டுடைய நேமு ஆக்குபேஷன், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், பேனு, அதே மாதிரி ஏஜு, டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து வேர்ட்லேயும் மென்ஷன் பண்ணணும், நியூமரலாகவும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் டொமிசைல், எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிலீஜன், கேஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி மேல் ஃபீமேல், என்ன மேரிட்டல் ஸ்டேட்டஸு, உங்களுடைய மதர் டங்க்கு, லாங்குவேஜ் என்னென்ன தெரியும், இங்கிலீஷ், தமிழ் ஏதாவது தெரியுமோ நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டில் எதுலையாவது வரீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ராப்பராக அதை வந்து அப்ளிகேஷன்லேயே நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? அப்ளிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸையும் ஒன்று விடாமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கல்வி தகுதி லாஸ்ட் டிகிரி போட்டதுலேருந்து எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 10th வரைக்கும் அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் எழுதிட்டே வரணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயிலும் நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக வந்து சைன் பண்ணி நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, டேட்டும் பிளேஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.